நவராத்திரி ஸ்பெஷல் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கழுவிய 1 கப் பாசிப்பருப்பு போட்டு பொன்னிறமா வறுத்து 4 கப் தண்ணியை ஊற்றி 2 விசில் வரவிட்டு வேக வைக்கலாம். அடுத்து ஒரு பேன்ல பொடிச்ச 3 கப் வெல்லம் போட்டு 1 கப் தண்ணியை ஊற்றி நல்லா கரைஞ்சி வடிகட்டிக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு 1/2 கப் நைலான் ஜவ்வரிசியை போட்டு பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்து 4 கப் தண்ணியை ஊற்றி ஜவ்வரிசி பாதி அளவு வேக வச்சுக்கலாம். வெந்த பாசிப்பருப்பு லைட்டாக மசிச்சு விட்டு பாதி வெந்த ஜவ்வரிசியோட சேர்த்து 1 நிமிஷம் வேக விட்டு அதோடு கரைச்ச வெல்லத்தை ஊற்றி 2 நிமிஷம் கொதிக்க விட்டு 1 கப் தேங்காய் பால் சேர்த்து அதோட ஒரு சிட்டிகை உப்பு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து 1 நிமிஷம் வேக விட்டு இறக்கிடலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ண 1/4 மூடி தேங்காய் போட்டு பாதி வறுபட்டதும் 10 முந்திரி 10 திராட்சை போட்டு வறுத்து பாயசத்துல கொட்டி கலந்த அருமையான சுவையில பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெடி.